அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பயான் நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்றால், ஹதீஸ் நூட்கள் தொடர்பாக உள்ள தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு, மனிதர்களாகிய நமக்கு உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியலை வஹீயின் மூலம் சொல்லித் தருகிறான். அந்த வஹீ செய்தியை பின்பற்றி யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நாம் எதை பின்பற்ற வேண்டும், எதன் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வஹீயின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு பல இடங்கள்ல அதை வலியுறுத்துகிறான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 7வது அத்தியாயம் 3வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப நாம் எதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான்னா, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுங்கள். அல்லாஹ் எதை நமக்கு சொன்னானோ அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது அல்லாஹ்விடம் இருந்து வந்த வஹீ செய்தி தான். அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றுவதுதான் நேர்வழி. அது அல்லாத இமாம்களுடைய கூற்று, நல்லவர்களுடைய கூற்று, மகான்களுடைய கூற்று என்று சொல்லி எதையெல்லாம் நாம் பின்பற்றுகிறோமோ அவை யாவும் வழிகேடாகத்தான் இருக்குமே தவிர நேர்வழியாக இருக்காது. அல்லாஹ் அதை தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்ப வஹீனா என்ன, வஹீயை பின்பற்றணும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்டதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறான். அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்டதுன்னா என்ன? குர்ஆன். நமக்கெல்லாம் தெரியும், குர்ஆன் என்பது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. குர்ஆன் மட்டும்தான் வஹீயா? குர்ஆன் மாத்திரம்தான் அல்லாஹ்விடமிருந்து வந்ததா என்றால் குர்ஆன் மாத்திரம் அல்ல, குர்ஆனும் குர்ஆன் அல்லாத மற்றொரு வஹீயும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் என்பது வஹீ, அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டுமா என்றால் இல்லை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல மற்றொரு இடங்களை சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனை பற்றி விவரிக்கும் போது 16வது அத்தியாயம் 44வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ் மா உன்ஸில இலைஹிம், இந்த மனிதர்களுக்கு எது அருளப்பட்டதோ அதை நீ அவங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம். மக்களுக்கு குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம். அந்த குர்ஆனை நீ மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்னா விளக்க வேண்டும். குர்ஆனை என்ன செய்ய வேண்டும்னா அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களுக்கு விளக்க வேண்டுமா? அப்ப குர்ஆன் அல்லாஹ் கொடுத்துட்டா அந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் விவரிப்பாங்க, விளக்குவாங்க. அதில் உள்ள சட்டதிட்டங்களை, மார்க்க வரம்புகளை விவரித்து சொல்லுவாங்க. இப்ப குர்ஆன்ல தொழுகுங்கள் என்று இருக்கு. அந்த தொழுகை எப்ப தொழுகணும், எப்படி தொழுகணும், எத்தனை வேளை தொழுகணும், என்ன முறையில தொழுகணும், இதெல்லாம் இருக்கானா? இல்லை. அப்ப அதெல்லாம் எங்க இருந்து நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து. அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் சொல்லும்போது அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். அப்ப அந்த தூதருடைய வழிமுறைகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தூதர் இந்த குர்ஆனை விவரிப்பார். இந்த குர்ஆனில் உள்ள சட்டதிட்டங்களை, மார்க்க வரம்புகளை நமக்கு விவரமாக சொல்லுவாங்க. குர்ஆன்ல எல்லாமே எல்லாம் சொல்லியிருப்பான். அது ஒரு லைன்ல இருக்கும். அதற்கான வரைவிலக்கணம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருவாங்க. அப்ப இவை இரண்டும் தான் வஹீ. வஹீ என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்பது குர்ஆனும் ஹதீஸும் தான். அப்ப இதை இரண்டையும் தான் நாம் பின்பற்ற வேண்டும். இது அல்லாததை பின்பற்றக்கூடாது. இப்ப ஹதீஸ் என்றால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனுக்கு விளக்கக்கூடியது. இப்ப இந்த ஹதீஸுக்கு அதுக்கான பொருள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு செய்தி இப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு செய்தி. இப்ப துறை வழக்குல, மொழி வழக்குல செய்தி, ஹதீஸ்னா செய்தி. துறை வழக்குல என்ன செய்தி? துறை வழக்குல செய்தினா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இதுதான் ஹதீஸ். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், அது நமக்கு தெரியும். இப்ப ஹதீஸ்னா என்ன அப்படின்னா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா சில விஷயங்களை மக்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கறதா இருந்தா நிறைய செய்திகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு செய்தி முஸ்லிம் என்ற நூலில 20வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. இது யாரு சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இப்படி ரசூலுல்லாஹ் எதையெல்லாம் சொன்னாங்களோ, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இது இன்னா அப்படின்னு சொல்லி விளக்குனா அது என்னதுதான் ஹதீஸ். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாம அவங்க ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்க, அதுவும் என்னதுதான் ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் இவை 3ம் ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை செஞ்சிருப்பாங்க, அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா செய்திப்படுத்தியிருப்பாங்க. அது மாதிரியான விஷயத்தை நாம் பார்க்கலாம். அதே முஸ்லிம் என்ற நூல்ல 863வது செய்தியாக நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. முன்னாடி ஒரு ஈட்டியை நட்டு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருந்து தொழுகிறாங்க. ஏன்னா ஒரு தடுப்பு சுத்ராவா ஏற்படுத்தணுமா இல்லையா, அதுக்காண்டி ரசூலுல்லாஹ் இப்படி செய்யறாங்க. இது நபி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லல, செஞ்சாங்க. இதை நபி தோழர்கள் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் என்னதுதான் ஹதீஸ். இதையும் நாம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். இது இல்லாம ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சது என்று சிலது இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, செஞ்சிருக்கவும் மாட்டாங்க, ஆனா அங்கீகரிச்சிருப்பாங்க. அங்கீகரிக்கிறது என்னன்னா நபியின் முன்னிலையில் சில காரியங்கள் நடக்கும், அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்கன்னா ஆமோதிப்பாங்க, அதுக்கு எதிர்கருத்து சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு சில பேர் எப்படின்னா சில நபர்களுக்கு முன்னாடி சில காரியங்கள் நடைபெறும், அவர் அதை கண்டும் காணாம போயிடுவாரு. அதை அவர் அங்கீகரிச்சாரு அப்படின்னா அங்கீகரிக்க மாட்டாரு, எதுக்கு போய் சொல்லி தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லி கடந்து போற ஆட்களாக தான் இருப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இல்லை. ஒரு தீமை நடந்துச்சுன்னா, ஒரு பாவம் நடந்துச்சுன்னா அதை கண்டிப்பாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லாமல் அதை அங்கீகரிக்கிறாங்க, அவங்க பார்த்தும் பார்க்காம இருக்கிறாங்க அப்படின்னா அது அங்கீகரிப்பு என்று அர்த்தம். இது மற்ற மனிதர்களுக்கு நம்ம பொருத்த முடியாது, அவங்க வேற வேற காரணங்களுக்காண்டி சொல்லாம போகலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி போக மாட்டாங்க. அது மாதிரியாக சில செய்திகள் இருக்கு. அதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபஜர் தொழுகை தொழுகிறோம். ஃபஜர் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை முன்னாடிதான் தொழுகணும். ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா ஃபஜர் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை பின்னாடி தொழுகிறாங்க. எப்ப ஃபர்லு முடிஞ்சு அதுக்கு பின்னாடி தொழுகிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்க்கறாங்க. அவரை பார்த்துட்டு அந்த விஷயத்துக்கு மறுப்பு கொடுக்கல, அதுக்கு எதிர்கேள்வியும் அல்லாஹ்வுடைய தூதர் நீ ஏன்பா இதை இப்படி செய்யற அப்படின்னு சொல்லி என்ன செய்யலன்னா கேட்கல. அப்ப இதுல இருந்து என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அதை அங்கீகரிக்கிறாங்க, சரி எப்போமாவது இப்படி செய்யறதுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இது மாதிரியாக ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய சில செய்திகள் இருக்கும், சொன்னதும் இருக்கும், செயல்படுத்தியதும் இருக்கும், அங்கீகரித்ததும் இருக்கும். இவை அனைத்துமே என்னது? வஹீதான். இவை அனைத்தையும் நாம் பின்பற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரத்தை ஹதீஸ்களாக தொகுத்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, நமக்கு முன்பாக வாழ்ந்த நபி தோழர்கள், அவங்கள்ட்ட இருந்து தாபியன்கள், தபோ தாபியன்கள், இமாம்கள் என்று சொல்லி அப்படியே அந்த ஹதீஸ்கள் புத்தகங்களாக பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? அந்த புத்தகங்கள், ஹதீஸ் புத்தகங்களை படிச்சு அதில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும். இந்த ஹதீஸ் புத்தகம் எப்படி தொகுக்கப்பட்டுச்சு, இந்த ஹதீஸ் புத்தகங்கள் பற்றிய விவரங்கள் என்ன என்பதை என்ன செய்ய போறோம் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இது அந்த ஹதீஸுக்கு முன்னாடி வஹி தொடர்பான சில அறிமுகத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஹதீஸ ரசூலுல்லாஹ் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தெளிவாவே என்ன சொல்றாங்கன்னா எழுதக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் குர்ஆனை எழுதுங்க, ஆனா என்னுடைய செய்தி இருக்கா இல்லையா ஹதீஸ், அதை நீங்க என்ன செய்யாதீங்கன்னா எழுதி வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வஹி தான், அதை பின்பற்றணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அதை எழுதாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல குர்ஆனும் ஹதீஸும் கலந்து விட்டது என்று சொன்னால் அது எது குர்ஆனு எது குர்ஆன் இல்லைன்னு பிரிக்க முடியாது. ஏன்னா ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு, ரெண்டுமே வஹி தான், குர்ஆனும் வஹி ஹதீஸும் வஹி. ஆனா இரண்டுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடுனா, குர்ஆன் என்பது அதனுடைய வார்த்தை, அதனுடைய எழுத்து, கருத்து இவை அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஆனா ஹதீஸ் அப்படி இல்லை. ஹதீஸை பொறுத்தவரையில அதனுடைய கருத்து அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லியிருப்பான், அதை ரசூலுல்லாஹ் தன் வார்த்தைகள்ல போட்டு சொல்லுவாங்க, தன் வார்த்தைகளை வடிவமைச்சு சொல்லுவாங்க. ஆனா குர்ஆன் அப்படி கிடையாது. அதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்விடமிருந்து டைரக்டாக வந்தது. அப்ப இது ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள வேறுபாடு. அதே போல
குர்ஆனை நாம் ஓதுவதால் படிப்பதால் அது வணக்கமாக பார்க்கப்படும், அதற்கு நன்மையும் பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை. குர்ஆன் ஓதுவதால் ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை. அது போல குர்ஆனை தொழுகையில் ஓத வேண்டும். ஆனா ஹதீஸ் அப்படியா? அதுக்கு அந்த மாதிரி கிடையாது. அந்த எழுத்தை ஒவ்வொன்றும் படிக்கிறதுக்கு நன்மை கிடைக்குமா? நன்மை கிடையாது. ஆனா அதுக்கான நேரம் ஒதுக்கி படிச்சு அந்த நன்மை கிடைக்குமே தவிர ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை அப்படிங்கிறது கிடையாது. ஹதீஸ்ல குர்ஆன்ல நம்ம தொழுகையில ஓத முடியுமா? இப்போ ஒரு ஆள் தொழுதுட்டு இன்னமல் அஅமாலு பின்னியா அப்படின்னு ஒரு ஹதீஸ் ஓதுறாரு, இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இது நமக்கு மார்க்க என்ன செய்யல, சொல்லி காட்டல. குர்ஆன் ஓதணும் தொழுகையில, ஆனா ஹதீஸ் ஓதப்படக்கூடாது. அப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. அப்ப அல்லாஹ்வுடைய காலத்துல ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ஹதீஸை எழுதி வைக்காதீங்க. அதுக்கு காரணம் ரெண்டும் கலந்துருச்சுன்னா அப்ப எது குர்ஆன் எது ஹதீஸ்னு பிரித்து பார்க்க முடியாது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அதை தடை செய்யறாங்க. ஆனால் இந்த தடையை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மரணிப்பதற்கு முன்பாகவே நீக்கிட்டாங்க. அதுக்கு நிறைய செய்திகள் நம்ம ஆதாரமா பார்க்கலாம். அதுல உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்வதாக இருந்தால், மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல அந்த மக்காவினுடைய புனிதத்தை எல்லாம் விளக்குறாங்க. நீங்க இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இப்படிதான் நடக்கணும் என்றெல்லாம் சொல்லி மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல யமன் வாசியாக இருக்கக்கூடிய அபூஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அதை எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லி ரசூலாட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு அதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலா ஆரம்பத்துல தடுத்திருந்தாங்க. ஆனா பிற்காலத்துல குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு இதுதான் குர்ஆன் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் குர்ஆனோடு எதுவும் கலக்காது, பாதுகாப்பு தன்மை அடைஞ்சிருச்சு என்று நினைக்கும் போது அந்த எழுதுறதுக்கு ரசூலா அனுமதி கொடுத்திருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் அதுக்கு பின்னால் உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா ஹதீஸ்களை துவக்கும் பணியில ஈடுபடுறாங்க. ஆனா அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் எப்படின்னா, குர்ஆன் மாதிரியே ஒட்டுமொத்தமா ஒரே தொகுப்பா யாரும் துவக்கல. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப குர்ஆனை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, குர்ஆன் வரும்போது இதுதான் குர்ஆன் எழுதுங்க என்று சொல்லி எழுத்தர்களை வச்சு உடனே எழுதிடுவாங்க. இதை எழுதிட்டு இந்த வசனத்தை இங்க வைங்க, இது இதுக்கு மேல வைங்க அப்படின்னு சொல்லி வரிசைப்படுத்தி ரசூலுல்லாஹ் காலத்திலே சொல்லிட்டாங்க. ஆனா ஹதீஸை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை கருத்துல கொண்டு சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஒரு தப்பு செய்யறாரா, அந்த டைத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. திடீர்னு குடும்பத்துல இருக்கும்போது அவங்க சார்போட சொல்லியிருப்பாங்க, அது மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்தனா எல்லாருக்கும் எல்லா செய்திகளும் தெரியாது. ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் பரவலா எல்லாருக்கும் அதிகமா தெரிஞ்சிருச்சு. ஆனா ஹதீஸ் அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, அபூ மூஸா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வராங்க. சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல ஏதோ ஒரு வேலையா இருக்கிறாங்க. அவங்க கதவை திறக்கல, பார்க்கல, அனுமதி கொடுக்கல. இவர் 3 தடவை சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த மாதிரி சலாம் சொல்லி கூப்பிட்டாப்லையே, எங்க அவரு போயிட்டாருங்கும் போது அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வர சொல்றாங்க. என்னப்பா நீ பாட்டுல கூப்பிட்ட போயிட்டு, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வீட்டுக்குள் நுழையும் போது 3 தடவை சலாம் சொல்லுங்க, பதில் வந்தா திரும்பி போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அப்படியா, இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன சான்று? அவர் நபி தோழர் தான், அவரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் என்ன கேட்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன சான்று, அதுக்கு சான்று கொண்டு வரலன்னா உன்னை நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நபி தோழர் போய் என்ன செய்யறாங்கன்னா, மக்கள்கிட்ட கேட்கும் போது அபூ சயீத் அல் குத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர், சிறு வயது நபி தோழர், அவங்க அதுக்கு சாட்சி சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, வியாபாரத்திற்காண்டி சில இடங்களுக்கு போனது நம்மள இது தெரிய விடாம இதைத்திருப்பிருச்சு. ஏன்னா வியாபாரத்துக்கு போவாங்க, வெளியூருக்கு போவாங்க, பல இடங்களுக்கு போக வேண்டி இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன சில செய்திகளை கேட்க முடியாம போயிருக்கும் என்று சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியாக சில செய்திகள் சிலருக்கு தெரியும், சில செய்திகள் சிலருக்கு தெரியாம இருக்கும், சில செய்திகள் சிலர் அறிவிப்பாங்க, அறிவிக்காம இருப்பாங்க. இப்படி பல நிகழ்வுகள் இருக்கு. அப்ப அதனால என்ன செய்யணும், ஹதீஸ் முழுமையாக தொகுக்கப்படல. இதுதான் ஹதீஸ் என்று ஒட்டுமொத்தமாக நமக்கு தொகுக்கப்படல. ஆனா அதுக்கப்புறம் பிற்காலத்துல அந்த சூழல் கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஹதீஸ்ங்கிற பேர்ல இல்லாத பொருளெல்லாம் அடிச்சு விடுறாங்க. எதையாவது இஸ்லாத்துக்கு மேல் கலங்கத்தை ஏற்படுத்தணும், இஸ்லாம் பொய்ன்னு எப்படியாவது நிரூபிக்கணும் என்று சொல்லி பொய்யான செய்திகள் நபி சொன்னாங்க என்று சொல்லி பொய்யாக இப்படி அறிவிக்கிறத சஹாபாக்கள் அவங்க காலத்துக்கு பிறகு உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுது, இது இப்படியே போனா சரி வராது, இதை நாம ஒன்றிணைக்கணும், இதை துவக்கணும் என்று சொல்லி அது துவக்கும் பணியில் ஈடுபடுறாங்க. அது துவக்கும் போது எப்படின்னா, ஆரம்பத்துல
யாரு ஹதீஸ்ன்னு சொன்னாலும் ஏத்துக்கிடுவாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா ஏத்துக்கிடுவாங்க. ஆனா பிற்காலத்துல எப்படின்னா, சிலர் பொய் சொல்றாங்க என்ற தகவல் தெரியும் போது இவங்க சொல்றது தப்பு, இவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை, குழப்பம் ஏற்படும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உனக்கு இதை சொன்னது யாரு, இந்த செய்தியை உனக்கு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பாளரையும் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம ஹதீஸை பார்த்தோம்னா அந்த ஹதீஸுக்கு அறிவிப்பாளர் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சனதுன்னு அதுக்கு அரபில சொல்லுவாங்க. சனதுன்னா எனக்கு இன்னாரு சொன்னார், இன்னாருக்கு இன்னாரு சொன்னார், இன்னாருக்கு இன்னாரு சொன்னார் அப்படின்னு கடைசியில் எங்க போய் நிற்கும், ரசூலால போய் நிற்கும். ஒரு இமாம் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு தபோ தாபி சொல்லியிருப்பாரு, அந்த தபோ தாபிக்கு ஒரு தாபி சொல்லியிருப்பாரு, அந்த தாபிக்கு ஒரு சஹாபி சொல்லியிருப்பாரு, அந்த சஹாபிக்கு ரசூலா சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நபர்களும் என்ன செய்யணும்னா அவர் சொல்லணும், எனக்கு இவங்க சொன்னாங்க என்று சொல்லி சொல்லணும். அப்ப அது மாதிரியாக என்ன செய்யறாங்கன்னா அறிவிப்பாளர்களை எல்லாம் எடை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த அறிவிப்பாளர்கள் உண்மையாளர்களா, சரியானவர்களா, அவங்க பொய் சொல்லுவாங்களா, பொய் சொல்ல மாட்டாங்களா, அவங்க மனநலத்தன்மையில எதுவும் பிரச்சனை இருக்குதா என்பதையும் என்ன செய்வாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு செய்தியை பதிவு செய்வாங்கிறத பாக்குறோம். ஆனா சில செய்திகள் அப்படி இல்லாமல் இருக்கும். அதை நான் என்னன்னா ஹதீஸ் கலையை வைத்து ஒரு 5 நிபந்தனைகள் இருக்கு. ஒரு செய்தி சஹீஹ் என்று சொன்னால் அதுக்கு 5 நிபந்தனைகள் இருக்கு. அந்த 5 நிபந்தனைகள் முழுமையடைந்தால்தான் அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுல 5 நிபந்தனைகள்ல ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவர் அறிவிப்பாளர் ஒரு ஆள் இன்னொரு ஆளை சந்திக்கல அப்படின்னு நிரூபணம் ஆகும். இப்ப ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை இன்னொரு ஆள் நேரடியா பார்த்து கேட்டு ஒரு செய்தியை சொன்னா சரி, பார்க்காத ஆளை பார்த்து எனக்கு இவர் சொன்னாருன்னா ஏத்துக்கிற மாட்டோம்ல. அப்ப அது மாதிரி அறிவிப்பாளர்ல அந்த சங்கிலி தொடர் அருந்து போயிடுச்சுன்னா அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. அதே போல அறிவிப்பாளர்ல நம்பகத்தன்மையில பிரச்சனை, அவர் மனநல கோளாறு இருக்கு, அவர் பொய் சொல்றவரா இருக்கிறாரு, ஒரு தீமை செய்யக்கூடியதா இருக்கிறாரு, பாவம் செய்யக்கூடியதா இருக்காருன்னா அந்த செய்தி என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க. அதே போல ஒரு நம்பகமான ஒரு ஆள் பல நம்பகமான ஆளுக்கு முரணாக அறிவிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர்கிட்ட 10 மாணவர்கள் இருக்கிறாங்க, அந்த 10 மாணவர்கள்ல 9 மாணவர்கள் ஒரு மாதிரியாகவும் ஒரு மாணவர் இன்னொரு மாதிரியா அறிவிக்கிறார். அந்த ஒரு மாணவர் அறிவிக்கிறது இந்த 9 மாணவர்களுக்கு முரணா இருக்கு. அப்ப அதை ஏத்துக்கிற முடியுமா? 9 பேர் சொல்றது சரியா இருக்குமா, ஒரு பேர் சொல்றது சரியா இருக்குமா? அந்த அடிப்படையில அந்த 9 பேர் சொன்னதை ஏத்துட்டு இந்த ஒரு பேர் சொன்னதை என்ன செஞ்சுவாங்க, அதை ஷாதுன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருவாங்க, அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. அதே போல இல்லத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸ்ல மறைமுகமான ஒரு குறை, ஏதேனும் குறைகள் இருக்கும். இப்படி ஒரு நிபந்தனைகள் அடிப்படையில தான் ஒரு செய்தியை என்ன செய்வாங்கன்னா இமாம்கள் பதிவு செய்வாங்க. அதுல ரொம்பவும் பிரசித்தி பெற்ற பிரபலமான நூல் என்று சொன்னால் 6 நூல்கள் சொல்லுவாங்க. குத்துபு சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சிகாபு சித்தா என்று சொல்லுவாங்க. 6 பிரபலமான நூல். ஹதீஸ் நூல்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஹதீஸ் நூல் சொல்லுங்களேன், ஒரு 5 நூல் ஏதாவது சொல்லுங்க. நீங்க 2 சொல்லுங்க. அபுதாவுது, தரபுத்னி, புது நூல் வந்திருக்கு. சரி, நீங்க தான் சொல்லுங்க. இப்ப இது வரைக்கும் பயான் மாதிரி போச்சு, இனிமே கிளாஸ் மாதிரி போகும். நசாயி. இப்ப நமக்கு கொஞ்சம் இவ்வளவுதான் தெரியுது. ஆனா கிட்டத்தட்ட ஏராளமான ஹதீஸ் நூல்கள் இருக்கு. அதுல மிகவும் பிரபலியமான ஹதீஸ் நூல்கள், அதாவது குர்ஆனுக்கு அடுத்து நம்பகத்தன்மையில் ரொம்ப அதிகப்படியான நம்பகத்தன்மை என்று சொல்லக்கூடிய சில நூல்கள் இருக்கு. அதுல பிரபலமா 6 நூல்கள் சொல்லுவாங்க. புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், நசஈ, திர்மிதி, இப்னு மாஜா. இந்த 6 நூல்கள் இது ஹதீஸ் நூல்களே ரொம்ப பிரபலியமானது. மற்ற ஹதீஸ் நூல்களை விட அதிகமாக நம்பகத்தன்மையில உயர்ந்தது என்று சொல்லுவாங்க. அதே போல மற்ற ஹதீஸ்களையும் சரியான செய்திகள் இருக்கும். அது இல்லாம அதுல இட்டுக்கட்டப்பட்ட சில செய்திகள், ரசூலா மேல பொய் சொன்னதாக அல்லது நம்பகத்தன்மையில குறைவுள்ளவங்க சொன்னதாக, இப்படியான பல செய்திகள் இருக்கும். அது ஹதீஸ்களை தொடர்பானது. இப்ப இந்த 6 நூல்கள் இருக்குதா இல்லையா, இந்த 6 நூல்களை பற்றிய விவரங்களை தான் நாம் என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு வாரம் பார்க்க போறோம். இப்ப இந்த 6 நூல்கள்ல மிகவும் பிரபலியமான குர்ஆனுக்கு அடுத்த ரேஞ்சில் வைக்கக்கூடிய நூல் என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு அடுத்து நம்பகமானதுன்னா இதுதான் அப்படின்னு எந்த நூலை சொல்லுவாங்க, எந்த ஹதீஸ் கிதாபு சொல்லுவாங்க? புகாரி. இதெல்லாம் நமக்கு பிரபலியமா தெரிஞ்சது. ஏன்னா பெரும்பாலும் நாம ஒரு ஹதீஸை சொல்லும் போது இது புகாரில இருக்குங்க,
புகாரில இருக்கா அப்ப சரியா தான் இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சோம்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதை என்ன செய்ய மாட்டோம், இவர் நம்பகமானவா இது பலவீனமா சரியான பெரும்பாலும் யோசிக்க மாட்டோம். இருந்தாலும் அதுலயும் சில மனிதர் என்ற அடிப்படையில் குறைகள் இருக்கலாம். ஆனா பிரபலியமா நம்ம என்னது புகாரியா அப்ப நம்பகத்தன்மை தான், அப்ப சரியா தான் இருக்கு என்று நம்ம நினைக்கிற அளவுக்கு பிரசித்தி பெற்றது. அதுக்கு அடுத்த நிலையில உள்ளது முஸ்லிம். இந்த ரெண்டை என்ன செய்வாங்கன்னா மற்றதை விட முன்னுரிமைப்படுத்துவாங்க. எந்த அளவுக்கு முன்னுரிமைப்படுத்துவாங்கன்னா, ஒரு செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெற்று விட்டால் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா முத்தஃபக்குன் அலைஹி, முத்தஃபக்குன் அலைஹி என்று சொல்லுவாங்க. முத்தஃபக்குன் அலைஹினா ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தும் அதை ஏற்றுக்கொண்டது, ஒருங்கிணைந்தது, அதுல ஒன்றிணைஞ்சிட்டாங்க, புகாரி முஸ்லிம் வந்துருச்சா அப்ப சரியா தான் இருக்கும் என்ற அளவுக்கு மக்கள் மனநிலை கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லுவாங்க. அதனால தான் ஹதீஸ் நூல்கள்ல ரொம்பவும் குர்ஆனுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறது இந்த ரெண்டு புத்தகத்தில் இடம்பெற்றது சொல்லுவாங்க. புகாரி முஸ்லிம் ரெண்டுலயும் வந்துருச்சா அப்ப அது சரியா தான் இருக்கும் என்ற அளவுக்கு ஒரு மனநிலை இருக்கும். அதுக்கு அடுத்த ரேஞ்சி புகாரில மட்டும் உள்ளது. ஃபர்ஸ்ட் புகாரி முஸ்லிம் ரெண்டுலயும் உள்ளது, அடுத்து புகாரில மட்டும் உள்ளது, மூணாவது முஸ்லிம்ல மட்டும் உள்ளது. இது எல்லா ஹதீஸ்களையும் விட டாப்பான ஹதீஸ் என்று சொல்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த ஹதீஸ் கிதாபை தொகுத்திருக்கிறாங்கன்னா, எது எங்களுக்கு சரி என்று தெரிகிறதோ அதை மாத்திரம்தான் நாங்கள் பதிவு செய்கிறோம் என்று சொல்லியே தொகுக்கிறாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த நிபந்தனையின் அடிப்படையில் சொல்லல, எது சரி எது தப்பு, சரியை மட்டும்தான் நாங்க தூக்குறோம் என்று சொல்லல. அவங்க இப்படின்னு சொல்லப்படுது, இந்த கருத்தும் இருக்கு என்ற அடிப்படையில சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சிலர் இதை தொகுத்துட்டு இது சரியானது இல்லை இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனா இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகங்களும் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு புத்தகத்தினுடைய ஆசிரியர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு எது சரி என்று தெரிகிறதோ அதை மாத்திரம்தான் நாங்கள் தொகுக்கிறோம் என்று சொல்லி தொகுக்கிறாங்க. ஆனாலும் கூட சில நேரம் மனித பலகீனம் தானே, மனிதனுடைய நிலையில பலகீனம் ஏற்படலாம், அதுலயும் சில தவறான விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அதிகமாக பெரும்பாலும் சரியான செய்திகள் தான் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது.